நம்ம ஊர் பக்கம்லாம் வந்துட்டு கொடுக்குற கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அபுதாபியில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியருக்கு 1 இல்ல 2 கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் லாட்ரியில் விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கேட்கவே ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா. ராஜமல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து அபுதாபிக்கு போய் அங்கே வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே வந்துட்டு குடும்ப கஷ்டம் இருக்கிறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. துபாயில் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா துபாய் அபுதாபிங்கெல்லாம் வந்துட்டு லாட்ரி வாங்குறதுல இந்தியர்களுக்கும் அதிகப்படியான பரிசு அப்படின்றது விழுகும். அந்த மாதிரி தான் ராஜமல்லியாவுக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி பரிசு விழுந்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் ஒரு ஷேர் கொடுக்க போகிறேன். ஷேர் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரியான வழியில் என் ஃபேமிலிக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறமும் உதவின ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள மறக்காமல் இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணி நீயும் இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போட்டு போங்க.